இந்தியா மற்றும் இந்திய தொழில்நுட்ப வல்லுநர்களை பாதிக்கும் H-1B விசா குறித்த தற்போதைய சிக்கல்களைப் பற்றி தமிழில் விளக்குகிறேன். S-1B விசா என்பது அமெரிக்காவில் பணிபுரிய வெளிநாட்டு தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு வழங்கப்படும் ஒரு விசா. இதில் இந்தியர்கள்தான் அதிகம் பயனடைகிறார்கள். ஆனால் இப்போது சில புதிய மாற்றங்களால் பல சிக்கல்கள் எழுந்துள்ளன. 1. விசா கட்டணங்களில் பெரும் உயர்வு. அமெரிக்க அதிபர் ஒரு புதிய பிரகடனத்தில் கையெழுத்திட்டுள்ளார். இதன் மூலம் புதிய S-1B விசா விண்ணப்பங்களுக்கான கட்டணம் $100,000 ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. இது முன்பு இருந்த 2,000 முதல் 5,000 வரையிலான கட்டணத்துடன் ஒப்பிடும்போது மிகப்பெரிய அதிகரிப்பு. இந்த கட்டண உயர்வால் பணக்கார நிறுவனங்களைத் தவிர மற்ற நிறுவனங்களுக்கு H-1B விசா பெறுவது கிட்டத்தட்ட சாத்தியமற்றதாக இருக்கும் என்று டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை தெரிவித்துள்ளது. இந்த கட்டண உயர்வு இந்திய அரசுக்கு பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. இது திறமையான வல்லுநர்கள் மற்றும் அவர்களின் குடும்பங்களுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தும் என இந்தியா கூறியுள்ளது. 2. உடனடி அமலாக்கம் மற்றும் குழப்பம். இந்த புதிய கட்டணம் செப்டம்பர் 21, 2025 அன்று அதிகாலை 12:01 முதல் அமலுக்கு வந்தது. இந்த திடீர் மாற்றம் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கட்டணம் புதிய விண்ணப்பதாரர்களுக்கு மட்டுமே பொருந்தும், ஏற்கனவே விசா வைத்திருப்பவர்களுக்கு அல்ல என்று அமெரிக்க அதிகாரி ஒருவர் தெளிவுபடுத்தினார். இருப்பினும் ஆரம்பத்தில் பல குழப்பங்கள் ஏற்பட்டன. 3வது திட்டத்தின் மீதான தவறான பயன்பாடு குற்றச்சாட்டுகள். அமெரிக்க அரசு H-1B விசா திட்டம் தவறாக பயன்படுத்தப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளது. இந்த விசா திறமையான தொழிலாளர்களுக்காக உருவாக்கப்பட்டது. ஆனால் இதை சில ஐடி நிறுவனங்கள் அமெரிக்க தொழிலாளர்களுக்கு பதிலாக குறைந்த சம்பளத்தில் வெளிநாட்டு தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்த பயன்படுத்துவதாக அமெரிக்கா கூறுகிறது. சில H-1B விசா சார்ந்த நிறுவனங்கள் விசா மோசடி, பண மோசடி போன்ற சட்டவிரோத நடவடிக்கைகளுக்காக விசாரிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 4வது இந்திய தொழில்நுட்ப வல்லுநர்கள் மற்றும் ஐடி துறையில் இதன் தாக்கம். H-1B விசாவால் அதிகம் பயனடைபவர்கள் இந்தியர்கள். ஏறத்தாழ 70% விசாக்கள் இந்தியர்களுக்கு வழங்கப்படுகின்றன. எனவே இந்த புதிய மாற்றங்களால் இந்தியர்கள்தான் அதிகமாக பாதிக்கப்படுவார்கள். இந்த கட்டண உயர்வு புதிய விண்ணப்பதாரர்களை ஊக்கமிழக்கச் செய்யலாம். மேலும் அமெரிக்க நிறுவனங்கள் தங்கள் வேலைகளை இந்தியாவிற்கு மாற்றக்கூடும். இந்திய ஐடி துறை அமைப்பான நாஸ்காம் இந்த கட்டண உயர்வு இந்திய தொழில்நுட்ப சேவை நிறுவனங்களை பாதிக்கும் என்றும் அமெரிக்காவில் உள்ள அவர்களின் திட்டங்களுக்கு சிக்கல்களை ஏற்படுத்தும் என்றும் கூறியுள்ளது. 5. S-1B லாட்டரி மற்றும் கிரீன் கார்டு தாமதம். S-1B விசா பெறுவது இந்தியர்களுக்கு ஏற்கனவே கடினமான ஒன்றுதான், ஏனெனில் விண்ணப்பங்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது. மேலும் கிரீன் கார்டு நிரந்தர குடியிருப்பு அட்டை பெறுவதற்கான காத்திருப்பு காலம் பல பத்தாண்டுகளாக உள்ளது. சுருக்கமாகச் சொன்னால், அமெரிக்காவில் பணிபுரிய விரும்பும் இந்திய வல்லுநர்களுக்கு இந்த புதிய மாற்றங்கள் பெரும் சவால்களை உருவாக்கியுள்ளன. இது தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்கள் தங்கள் திட்டங்களை மீண்டும் மறுபரிசீலனை செய்ய தூண்டுகிறது.